அதர்ஸ் ஜாயின் பண்றாங்க, அப்படியே ஜாயின் பண்ணட்டும். ஓகே. ஓகே. ஸோ நேத்து வந்து இந்த ஒரு ஸோ ஆல்ரெடி பண்ண ஒரு விஷயத்த வந்து ஒரு லேஅவுட் மட்டும் சும்மா லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி கால் அப்படின்னு சொல்லி இது ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்களா? ஏதாவது டாஸ்க் மாதிரி? இல்ல டாஸ்க் ஆக்சுவலா நான் தனியா பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சு பண்ணேன். டாஸ்க் 13 எடுத்துட்டு இது எல்லாமே இன்னொருத்தர பண்ணி பார்த்தேன். பட் யா கான்செப்ட் ஆக்சுவலி புரிஞ்சிருச்சு. லைக் வாட் வி டூ இஸ் லைக் கால் எல்ஜி அப்படின்னு போட்டு ஒரு 4 இல்ல 3 போட்டோம் அப்படின்னா லைக் எல்ஜிக்கு மேல 992 பிக்சலுக்கு மேல இருக்கிற எல்லாத்துக்குமே அது 4 3 அது விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் கால் எம்டி போட்டு ஒரு 3 போட்டோம் 6 அப்படி போட்டோம்னா அதுக்கு நடுவில் அதாவது 992 டு 768 அந்த பிக்சல் கடையில் இருக்கிறது விசிபிள் ஆகும். அப்புறம் கால் 12 அப்படிங்கிறது போட்டோம்னா அது பேசிக்கா நார்மல் அப்படிங்கிறது வைப்போம். அப்போ அதுக்கு அந்த 768 கீழே இருக்கிறது எல்லாமே கால் 12 வரும். ஸோ அதான் அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஓகே 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 தானே அது? ஓகே தான் ஃபைன். அதான் என்னன்னா இப்போ நம்ம இப்போ எப்படி சொல்றது, இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரக்சராக இப்படி போகிறோம்ல, எல்ஜி எஸ்எம் கால் 12 ஆமா. போகிறோம். ஸோ இப்போ இந்த டைமில் தான் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்பேஸ் எடுக்கும். ஸ்பெசிஃபிக்கான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்எம் அப்படின்னா அந்த 500 to 700 அப்படின்றது. அப்புறம் எல்ஜி அப்படின்னா 900க்கு மேலே. ஸோ யா 12 அப்படின்னா யா யா 500 to 0 வரைக்கும். லைக் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா யா இந்த யா மாதிரி மென்ஷன் பண்ணும்போது அது ஒருமே வந்து ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கும். ஒருவேளை இப்போ நான் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை, எதுவுமே இப்போ டேரெக்டாக வந்து 12 மட்டும் போட்டேன் அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ அது எல்லாத்துக்கும் ஓகே அப்ளை தானே? ஆகும். இப்போ எஸ்எம்ல யா போட்டேன் ஸோ அப்படின்னா எஸ்எம்ல இருந்து எஸ்எம், எம்டி, எல்ஜி இது மூணுத்துக்குமே வந்து 6. ஸோ அந்த மாதிரி. யா ஓகே. யா அதுக்கு மேல இருக்கிறது அதாவது இப்போ ஒன்னு மட்டும் கொடுத்த உடனே இப்போ எஸ்எம் மட்டும் கொடுத்தோன்னா எஸ்எம்க்கு அந்த இது 576 பிக்சல் நினைக்கிறேன். அதுக்கு மேல இருக்கிற எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகும் அப்படிங்கிறது அது. ஆமா ஆமா, எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஆனா இது கீழே இருக்கிறது வந்து அப்ளை ஆகுது. கீழே வந்து மொபைல் அப்ளை இருக்கும். ஆகாது. ஸோ அந்த மொபைலுக்கு அப்ளை ஆகாது. அந்த டைம்ல தான் நம்ம ஆமா. கால் 12 சும்மா கொடுப்போம். ஓகே 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 ஓகே. யா ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்ஜி எம்டி தான் கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லாம் கொடுக்குற மாதிரி தெரியல. பிகாஸ் எப்படி எல்ஜிக்குள்ளே கவர் ஆயிரும்ல மோஸ்ட்லி இதுல இது ரெண்டுமே. யா யா எக்ஸாக்ட்லி. எல்ஜி அப்புறம் எம்டி, சம்டைம்ஸ் எம்டி கொடுப்போம், ஒரு எஸ்எம் சம்டைம்ஸ் கொடுப்போம். அப்புறம் வந்து இந்த கால் ஓகே. 12. ஸோ இது மாதிரி. ஸோ கால் அதுக்கு ஓகே. எல்ஜி கொடுத்தாலும் நம்ம டெஸ்க்டாப் போதும். எக்ஸல்லாம் கொஞ்சம் மானிட்டர் ஸோ அந்த மாதிரி யா யா ஸ்பேசஸ்லாம் வரும். ஸோ அதனால் அது தேவை. யா. ஸோ ஓகே. ஃபார் வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் எங்கே நான் எழுதிட்டு இருக்கேன். ஓகே 20 எங்கேப்பா, let me create 21. ஸோ இதில் வந்து ஸோ இது வரைக்கும் வந்து கண்டெய்னர்னால் நமக்கு என்னன்னு தெரியும். கண்டெய்னர் தெரியும், ரோ தெரியும். சாரி, ஸோ கண்டெய்னர், அதுக்கப்புறம் ரோ இப்போதைக்கு தெரியும், அதுக்கப்புறம் கால் தெரியும், அதுக்கப்புறம் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பிரேக் பாயிண்ட்ஸில் வந்து எக்ஸ்எல், எல்ஜி, ஸோ அதுலேருந்து எம்டி, அதுக்கப்புறம் எஸ்எம், அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லைன்னா ஸோ அது எல்லாமே போட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும், நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு கலர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து ஸ்டார்ட். ஓகே. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் வந்து கலர் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். யா கலர்ஸ்ல லைக் டெக்ஸ்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் ரைட்? ரெண்டுமே. ஸோ கலரில் வந்து நார்மல், சரி இங்கே பார்க்கலாமே, நம்ம நார்மலாக இங்கே கூட இது எல்லாமே. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தீங்களா ப்ரைமரி? யா பார்த்துருந்தேன். பிரைமரி, செகண்டரி, சக்சஸ், டேஞ்சர், வார்னிங். யா அப்புறம் இன்ஃபோ, டார்க். யா எக்ஸாக்ட்லி. வார்னிங், அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோ, அதுக்கப்புறம் வந்து டார்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு, அதுக்கப்புறம் லைட்ஸ். ஆக்சுவலி பிரைமரின்றது ப்ளூ கலர், சக்ஸஸ்ன்றது க்ரீன், செகண்டரின்றது லைட் பிளாக்,
வார்னிங் இஸ் yellow color, info is also a blue color, but ஆனா sky blue I think so. சரி, colors. Okay, info is like a இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் பிளாக். ஸோ லைட்டுன்னு ஒன்று இருக்கும், ஸோ ஒயிட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். Just a second. Okay. ஸோ டெக்ஸ்ட்ல வந்து லைட் இருக்கு, ஸோ நான் என்ன போட்டேன்னா ஒயிட்டா. ஸோ ஒயிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பேக்ரவுண்டில் இருக்கும், ஐ திங்க் ஸோ. மேபி பேக்ரவுண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு இதில் வந்து ஒயிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், ஸோ மேபி அது பேக்ரவுண்டில் இருக்குமா எனக்கு தெரியல. ஸோ அதில் வந்து அதே மாதிரி சேம் இதில் என்ன நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணுமோ, ஸோ அதே பிஜி பிரைமரி, பிஜி சக்ஸஸ், செகண்டரி, ஸோ அது எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்லேயே வரும். ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணால் நார்மலாக டெக்ஸ்ட்டுக்கு இல்லை ஆர்எல்ஸ் இங்கிலீஷ், ஸோ பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட்ல தான் பேக்ரவுண்ட் நினைக்கிறேன். இல்ல டெக்ஸ்ட் தான் ஒயிட். ஏன்னா நம்ம ஐ திங்க் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோன்னு அந்த ஒயிட் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு செக்ஷன் வந்து பேக்ரவுண்டுக்கு மட்டும்தானா? கலர் அண்ட் பேக்ரவுண்ட். சரி, டெக்ஸ்ட்டுக்கு ஒரு இடம் இருக்கும். இது ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் பேக்ரவுண்டோ? டெக்ஸ்ட் ஒரு செக்ஷன் அந்த ஒரு நானும் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. டெக்ஸ்ட்ல ஒயிட் கொடுக்குறாங்க. டைப்போகிராஃபியா? ஒயிட்டா டிரான்ஸ்பரண்ட் அப்படி ஏதோ இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் ஒயிட். சம்வேர் அது இருக்கும். டெக்ஸ்ட் இதுவா? இதுவுமே நார்மலான CSS. ஓகே, சம்வேர் வந்து டெக்ஸ்ட்டுக்கான ஒரு விஷயம் இருக்கும். சரி, ஓகே. பட் கலர்ஸ் கொஞ்சம் அது எங்கிட்ட இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம சர்ச் பண்ணியிருக்கு, நம்ம டேரெக்டாகவே நம்ம எழுதிட்டோம். ஸோ நம்ம இல்லைனா இந்த இடத்துல ஒரு நியூ ஃபைல் சும்மா க்ரியேட் பண்ணுவோம். சும்மா ப்ராக்டிஸ்க்காக இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் நம்ம லிங்க் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி லிங்க் பண்ணுவோம், இந்த மாதிரி டாட் டாட் ஸ்லாஷ் டாட் டாட் ஸ்லாஷ் டாட் டாட் ஸ்லாஷ் சேம் ஸ்கிரிப்ட். சரி, இதை நான் அன்னைக்குமே கொடுத்தேன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் சேஞ்சர் கொடுக்கும்போது ரெட் கலரில் வரும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற டெக்ஸ்ட் டார்க், ஓகே டெக்ஸ்ட் ஸோ ரெட் கலரில் இருக்குது. அண்ட் வார்னிங் கொடுக்கும்போது இட் வில் பி இன் எல்லோ கலர். ஸோ இந்த மாதிரி ஆனால் டெக்ஸ்ட்டில் வந்து நிறையா கலர்ஸ் வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும். லைக் ப்ரைமரியாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ, ரெட்டு, ப்ளூ, க்ரீன், செகண்டரி அந்த பிளாக்கு, ஸோ ஒயிட்டு, ஸோ அந்த மாதிரி ப்ரைமரி கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம ஒரு கிளாஸ் வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்க கலர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது கிரேடியன் கலர்லாம், ஸோ அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கல. ஸோ ப்ரைமரியான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ ஏன் அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி டேரக்டா கலர்ஸை வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் யூஸ் பண்ணி வந்து போட மாட்டோம். ஸோ அதுக்கு வந்து அது வேற மாதிரி ஒன்று போடும். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு நிறைய கலர்ஸ் அந்த வந்து கொடுக்கல. நான் அது எப்படி நம்ம ஒரு ஓகே. ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி நம்ம டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் கலர் கொடுப்போம், ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்றத நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது நான் அது சொல்றேன். ஏன்னா எடுத்தோடனே டக்கு ஒரு ஒரு ஓகே. கிளாஸுக்குமே நம்ம போயிட்டு எழுதுற மாதிரி இருக்காது. பட் ஆனால் இது தெரிஞ்சு இது வந்து சும்மா ஈவன் இதுவுமே நம்ம எங்கேயுமே சிவபாலன் மைக் ஆன்ல இருக்கு. ஓகே. ஸோ இதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது ஏன் அப்படின்னா சும்மா நம்ம இன்கேஸ் சில இடத்துல வந்து நம்ம சும்மா டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம இந்த டெக்ஸ்ட் கலர்லாம் யூஸ் பண்ணிப்போம். அப்படின்னா இப்போ ஈவன் தோ இப்போ ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேஸ் வந்தாலுமே டெக்ஸ்ட் வார்னிங் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஒரு கலர்ஸ் யூஸ் பண்றோம்னா அது கொஞ்சம் வேற மெத்தட்ல நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலும் எல்லா இடத்துலயும் சேஞ்ச் பண்ற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம டேரக்டா கொடுத்தோம்னா இன்கேஸ் நம்ம ஒரு ஒரு டைமுமே வந்து அந்த சேஞ்ச் பண்றதுக்கு இங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு நம்ம யா, ஏதாவது ஒரு யா. கலர் சேஞ்ச் பண்ணோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயுமே இந்த கலர் அப்ளை ஆயிருக்குன்னா ஒரு ஒரு time நம்ம எல்லா கிளாஸையும் தேடி கண்டுபிடிச்சி அந்த கலர் சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்காக யா, மோஸ்டா யா. யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் கலரும் இந்த பேக்ரவுண்ட் கலரும் ஸோ என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்றபடி மோஸ்டா இந்த டெக்ஸ்ட் கலரும் பேக்ரவுண்ட் கலரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எப்போ இது யூஸ் பண்ணுவோம்னா ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு டைம் நம்ம ஏதோ ஒரு லே அவுட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம்ல சும்மா டெக்ஸ்ட் கலர் தெரியும். லைக் பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் ஐ மீன் அந்த ஒரு பாக்ஸ் இந்த லே அவுட் வந்து எவ்வளவு தூரம் அந்த லே அவுட் இருக்கு சும்மா செக் பண்ணிக்கிறதுக்காக அந்த பேக்ரவுண்டு ஸோ அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் மோஸ்ட்டாக நம்ம எக்ஸாக்டாக அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே. அண்ட் வந்து இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மெயினான விஷயம் என்னன்னா மார்ஜின் அந்த பேடிங் அதெல்லாம் வந்து ஸோ இதில் வந்து மார்ஜின்னு அண்ட் பேடிங்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எம்எஸ் அதுக்கப்புறம் வந்து எம்இ அதுக்கப்புறம் வந்து எம்எக்ஸ் எம்ஒய்னு ரெண்டு இத்தனை விஷயம் இருக்கும். ஸோ இதில் என்னன்னா எம்எஸ்ன்றது ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் அப்படின்னாலே லைக் லெஃப்ட் சைடு அந்த மாதிரி. இது வந்து எண்டு. எக்ஸ்ன்றது அசினோ இது வந்து வெர்டிக்கல். சாரி எக்ஸ்ன்றது ஹரிசாண்டலா சாரி ஹரிசாண்டல் அந்த ஹரிசாண்டல் பொசிஷன். ஸோ ஒய்ன்றது தான் வந்து வெர்டிக்கல். ஓகே. ஸோ இது நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு இதில் வந்து ஏதோ ஒரு பாக்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். என்னாச்சு? ஓகே. ஸோ நான் ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த பாக்ஸ் என்ன அப்படின்னா சரி அது ஹலோ வேர்ல்டு என்ன போட்டுக்கிறேன். ஹலோ வேர்ல்டு போட்டுட்டு நான் இங்கே வந்து செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்டைலிங்குமே இப்போ அப்ளை ஆகலை. ஸோ இப்போ நான் என்னோட இன்டென்ஷன் என்னன்னா இந்த ஹலோ வேர்ல்டு சுற்றி ஒரு பேடிங் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பேடிங் அப்ளை பண்ணிட்டேன். பேடிங் அப்ளை பண்ணோன்னா இந்த சுற்றி ஒரு ஸ்பேஸ் வந்து வரும் இல்லையா? நம்ம இப்போ இன்ஸ்பெக்டும் பண்ணி பார்க்கலாம். சரி நம்ம வந்து நார்மலாக ஒரு சிஎஸ்எஸ் யா. வச்சு நம்ம சும்மா ஒரு டிசைன் போடுவோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம இதை ஸோ நார்மலாக எப்படி நம்ம போடுவோம் பேடிங் வந்து போட்டுட்டு ஒரு 10px அந்த மாதிரி வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து யா. இதுக்கு ஒரு மார்ஜின் சும்மா அப்ளை பண்ணோம்னா நார்மலாக வந்து மார்ஜின் 10px அப்படின்னு கொடுப்போம். பட் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ ஹோவர் பண்ணும்போது அந்த க்ரீன் கலராக இருக்கிறது வந்து பேடிங்கு, ஐ மீன் அந்த ஆரஞ்சாக இருக்கிறது வந்து மார்ஜின். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்னுமே தெரியணும் அப்படின்னா பார்டர் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பார்டர் 1px சாலிட் எப்படி கொடுத்தோம்னா இன்னுமே எக்ஸாக்டாக தெரியும். ஸோ மார்ஜின் வந்து அந்த பார்டருக்கு வெளியே இருக்குது. அந்த பார்டருக்குள்ளே வந்து இருக்கிறது வந்து பேடிங். ஸோ இதை வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல எழுதணும் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாக்டாக இந்த விஷயத்தை வந்து எப்படி நான் இப்போ நான் சிஎஸ்எஸ்லாம் நார்மல் சிஎஸ்எஸ் இல்லாமல் எப்படி நான் பூட் ஸ்டாப்லேயே எழுதுறது அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா காமனாக ஐயோ போயிடுச்சா ஓகே. ஸோ காமனாக வந்து பேடிங் வந்து 10pxன்னு கொடுத்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா லெஃப்ட் டாப் ரைட்டு பாட்டம் எல்லா இடத்துலையுமே வந்து 10px. அதே மாதிரி மார்ஜின் இப்போ 10px கொடுத்தோம்னா எல்லா இடத்துலையுமே 10px. அப்புறம் பார்டர் ஆஸ் யூஷுவல் இப்போ 1px சாலிட் இது வந்து நார்மல். ஸோ இதில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இது அப்ளை ஆயிருக்கு இல்லையா? 4 சைட்ஸ்லையுமே வந்து 10px இருக்கு. ஸோ அந்த கேஸஸில் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ட் எண்டுன்னு கொடுத்தேன். ஸ்டார்ட்ன்றது என்னன்னா லெஃப்ட், எண்ட் அப்படின்றது ரைட்டு. ஓகே. அடுத்து டாப் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ எம்டி அப்படின்றது டாப்பு, எம்பி அப்படின்றது பாட்டம். ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேயுமே வந்து சில நம்பர்ஸ் இருக்குது. என்னன்னா 0லேருந்து 5 வரைக்கும் நம்ம இதோட நம்பர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம எப்படி கொடுக்கலாம் இன்கேஸ் நான் இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து சம்திங் ஏதோ ஒரு
பேடிங்கோ இல்லை மார்ஜினோ, ஐ மீன் இங்கே மார்ஜின் தானே. ஸோ மார்ஜின் இப்போ அப்ளை பண்ண போகிறேன்னா எம்எஸ்ல ஐஃபன் அப்போ ஒன்லேருந்து சம்திங் 1ஓ 2ஓ 3ஓ 4ஓ 5ஓ, ஸோ இந்த வேல்யூவில் எது வேணால் கொடுக்கலாம். 0 இன்கேஸ் கொடுத்தேன் அப்படின்னா மார்ஜின் 0 அப்படின்னு அப்ளை ஆகும். மார்ஜின் லெஃப்ட்டில் வந்து 0 அப்படின்றது அர்த்தம். ஸோ இன்கேஸ் 1 2ன்னு போட்டால் என்ன வருது, ஐ மீன் அதுக்கு வந்து என்ன அப்ளை ஆகும் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து எம்எஸ்ல வந்து சம் 1 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஸோ அப்படின்னா வந்து என்ன, எஸ்னா வந்து ஸ்டார்ட், ஸோ லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு 1 வந்து கொடுக்குறோம். ஸோ 1 வரும்போது என்ன வருது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ரொம்பவே மைன்யூட்டான ஒரு இது வந்துருக்கு. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்க்கும்போது மார்ஜின் லெஃப்ட்டில் 0.25 ரெம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப அது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2 கொடுத்து பார்ப்போம். 2 கொடுத்து பார்த்தா ரெஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது 0.5 ரெம். ஸோ இதுவுமே நமக்கு வந்து நம்மளோட இன்டென்ஷன் வந்து இதோடமே இன்னுமே நம்ம ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம 3 கொடுப்போம். 3 கொடுக்கும்போது இப்போ கிட்டத்தட்ட ஓகே. பட் ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ ஓவராலாக இருந்துச்சு, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக லெஃப்ட் மட்டும் வருது. ஸோ ஓவராலானா நான் வந்து என்ன மார்ஜின் டாப்பில் வந்து 3 கொடுக்கணும், அப்புறம் வந்து மார்ஜின் எண்டில் வந்து 3 கொடுக்கணும், அதுக்கப்புறம் மார்ஜின் பாட்டமில் வந்து 3 கொடுக்கணும். ஸோ எல்லா இடத்துலையுமே இப்போ நான் 3 கொடுத்தேன் அப்படின்னா தான். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓகே நான் இப்போ ஹோவர் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே 3 வந்துருச்சா. ஸோ திஸ் இஸ் நம்ம மார்ஜின் வச்சிட்டோம். அதே மாதிரி பேடிங்க்கும் என்ன அப்படின்னா இதே சேம் கான்செப்ட் தான் பேடிங்க்கும். ஸோ எம்முக்கு பதிலாக நம்ம பி போட்டால் அது வந்து பேடிங். பிஎஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து பேடிங்கில் வந்து லெஃப்ட் சைடு, பிஇன்னு இருந்துச்சுன்னா பேடிங்கில் ரைட் சைடு, பிடின்னு இருந்துச்சுன்னா பேடிங்கோட டாப். ஸோ இதே தான் எம்எக்ஸ் எம்ஒய் அப்படின்னா ஈவனாக நம்ம வந்து டாப் அண்ட் பாட்டம் நம்ம சம்டைம்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த சினாரியோவில் வந்து டாப் வந்து 3 அப்ளை பண்ணியிருப்போம், பாட்டமும் வந்து 3 அப்ளை பண்ணும். ஸோ ஆக்சுவலி டாப்பு பாட்டம்ன்றது ஒரு வெர்டிக்கலான ஒரு விஷயம் தானே. அதே மாதிரி ஸ்டார்ட் எண்டுன்றது ஒரு ஹரிசாண்டலான விஷயம். ஸோ அதனால் எப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ஆக்சிஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து நம்ம சேமான ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இத்தனை தடவை நம்ம வந்து கொடுக்கணும் அவசியம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன, இதை வந்து இப்போதைக்கு எடுத்துறேன். ஸோ எடுத்துட்டு இது நான் இப்போதைக்கு என்ன எடுத்தேன் அப்படின்னா வெர்டிகலாக இருக்கிறதுன்னு எடுத்தேன். ஸோ அதனால எம்ஒய் வந்து என்னன்னா 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் 3 வந்து அப்ளை ஆகும். ஸோ நான் 2 தடவை வந்து அதை எழுதணும் அவசியம். டாப் ஹலோ.